ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கொங்கு ஸ்பெஷல் தட்டைப்பயிர் குழம்பு தாங்க. இதுக்கு நைட்டே தட்டைப்பயிர் ஊற வச்சுட்டு மார்னிங் எந்திரிச்சதும் வேக வச்சுட்டேன். இப்போ ஒரு பேனில் வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை இது மூணும் போட்டு நல்லா வணக்கிட்டு, அது வணங்கினதும் தக்காளி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம், 1 or 2 ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வைக்கிற அளவுக்கு எவ்வளோ குழம்பு வைக்கிறீங்களோ அதை பொறுத்து நீங்கள் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு எப்போவுமே இந்த மாதிரி மண்பானையில் செய்யும்போது அது ஒரு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நம்ம அது ஹெல்த்துக்கும் நல்லதுன்னு சொல்லிட்டு முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி மண்பானையில் தான் செய்வேங்க. சும்மா இந்த பொரியல் தள்ளிக்கிறது அதெல்லாம் மட்டும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் செய்வேன். அதுவுமே முடிஞ்ச அளவுக்கு மண்பானையில் செய்ய முடிஞ்சால் செஞ்சுருவேன், இல்லைன்னா நார்மல். பட் இந்த கிரேவி ஐட்டம்ஸு இது எல்லாமே பருப்பு எல்லாமே இந்த மண்பானையில் தான். இப்போ தக்காளி நல்லா வணங்கிடுச்சு. அதுக்கப்புறம் இதில் கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கும் போட்டிருக்கேன். போட்டுட்டு கொஞ்சம் மஞ்சள் பொடி, மிளகாத்தூள், கொஞ்சம் காரத்துக்கு அளவாக போட்டுட்டு நல்லா வணக்கி விட்டுருங்க. அது வணங்கிட்டுருக்கட்டும். அந்த டைமில் கொஞ்சம் தேங்காய், வரமிளகா, சீரகம், கருவேப்பிலை இது எல்லாத்தையும் பச்சையாக போட்டு அப்படியே அரைச்சிக்கணும். தேங்காய் கொஞ்சமாக தான் ஊற்றணும், நிறையா ஊற்றினா குழம்பு ரொம்ப கெட்டியாயிரும். அதை அரைச்சி வச்சுட்டு ஒரு சின்ன லெமன் சைஸுக்கு புளி ஊற வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிறது அந்த காயெல்லாம் லைட்டாக வணங்கினதுக்கப்புறம் அதில் ஊற்றிட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே தண்ணி ஊற்றிக்கோங்க. ஏன்னா குழம்பு நல்லா கெட்டியாக வரும் நம்ம இதை அரைச்சி ஊற்றுறதுனால. இது நல்லா அந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு கொதிச்சதுக்கப்புறமா இதில் புளியும் ஊற்றி ஒரு 5 minutes கொதிக்க விட்டு உப்பு காரம் பார்த்துட்டு இறக்கிடுங்க. அவ்வளோதான், சூப்பரான தட்டைப்பயிர் குழம்பு ரெடி.